அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு வக்ரகால பெயர்ச்சி. இந்த வக்ர பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் இந்த குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் எப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனராசி அப்படின்னா மீனம் உங்களுடைய ராசி அதிபதி குரு. அது மட்டும் இல்லை, 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தாங்க நீங்கள் ஊருக்கெல்லாம் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதில்ல. கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்குதோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கடன் வாங்கியாவது அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கொடுக்காமல் நீங்கள் வரமாட்டீங்க. 10 பேர் போயிட்டு இருந்தாலும் மற்றவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு முதல்ல திரும்பி பார்க்கறது நீங்களாக தான் இருப்பீங்க. இது உறவு ரீதியிலையும் அப்படி தான் இருப்பீங்க, நம்ம குடும்ப ரீதியிலையும் அப்படி தான் இருப்பீங்க. அதே மாதிரி சம்மந்தம் இல்லாத 3ஆவது மனுஷனாக இருந்தாலும் அவங்களுக்காக பாடுபடுறவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. இப்படி பல ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த குரு பகவான் தாங்க. ஏன்னா நவகிரகங்களிலேயே குருவருள் திருவருள் சொல்லுவாங்க. அந்த அதிபதியாக இருக்கிறதுனால கோயில் குளங்களுக்கு போகிறது, சமூக சில சேவைகள் செய்கிறது, அரசாங்க துறையில் வேலை செய்கிறவங்க நியாயமாக நடந்துக்கிறது, அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது அவங்க சமூகத்து மேலே அக்கறை எடுத்து பொறுப்பான சில நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு நிச்சயமாக இந்த குரு பகவான் தான் காரணம். ஆனால் அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இருந்த தன்மையில் இன்றைய ராசியில் பிறந்திருந்தாலும் கடுமையான சில போராட்டங்கள் சில வாய்ப்புகள் அமைஞ்சும் சரியாக பயன்படுத்த முடியாமல் இன்றைக்கி எல்லாருக்காகவும் நம்ம பாடுபடுறவங்களாக இருந்தாலும் ஆனால் நாம் கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு என்னங்க காரணம்னா அது சில கிரக பயிற்சிகள் தான் காரணம். இந்த நிலையில் இருக்கிற போது இப்போ இந்த குரு வக்ரகாலம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் கண்டிப்பாக. ஏன்னா ஜென்மாதிபதியும் 10ஆம் தசமகேந்திராதிபதியும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய வக்ர காலகட்டத்தில் வேகத்தை கூட்டி கொடுக்கும். கண்டிப்பாக வேகத்தை ஸ்பீடாக்கும். அப்போது இந்த காலத்தில் ஸ்பீடாக போவீங்க, சரிங்களா? அதிகமான ஒரு சீக்கிரமாக செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு அது செய்து முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டாகும். அந்த குரு பகவான் 10ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக வேலை அப்படிங்கிறது ஒரு பதவி, அதே நேரத்தில் வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையினால் ஒரு புகழ், அது மட்டும் கிடையாது. யாருக்கு முன்னால் நம்ம எதை இழந்தோமோ அவங்களுக்கு முன்னால் இழந்ததை நம்ம அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து பணத்தால் சில போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க ஆச்சுங்களா. ஆரோக்கியத்தினால சில மனக்கவலைகள் அடைஞ்சிருப்பீங்க. அதாவது மாதிரி நீங்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடத்துல உங்களுக்கு எதிரி முளைச்சிருப்பான். ஒன்று நீங்கள் செய்கிறது செய்யாமல் தடுத்திருப்பாங்க. ஒரு சமூகத்துக்காக உங்களுடைய சுயநலத்துக்கு நீங்கள் பண்ணலனாலும் மற்றவங்களுக்காக பண்ணணும்னு நினச்சாலும் அந்த பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் நல்ல பேர் வாங்க முடியாத அளவுக்கு சில சிக்கல்கள் உருவாக்கி வச்சுருப்பாங்க, சரிங்களா? அப்போது அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறதே நமக்கு ஒரு தடையாக வரும்போது தன் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சில வாய்ப்புகள் எவ்வளோ தடையாக வந்திருக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கையோ இல்லை புத்திர பாக்கியங்களாலேயோ இல்லை திருமண சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே சில தடைகளோ நிச்சயமாக பண்ணின வாழ்க்கையிலேயே சில பிரச்சனைகளோ கண்டிப்பாக உண்டாயிருக்கும் ஆச்சுங்களா. ஆக மொத்தத்தில் மன சந்தோஷம் அமைந்து எல்லாம் இழந்துருக்கிறேங்க, மனக்கவலையில் நான் மிதந்துட்டு இருக்கிறேங்க, இதிலிருந்து நான் போராடி வர முடியுமா? எல்லா பொசிஷன் நல்லா இருந்தாலும் எல்லாம் நல்லா இருந்தாலும் நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஆரோக்கியத்தில் கெட்டு போச்சு, மருத்துவ செலவு, சங்கடம், சலிப்பு, வீண் விரயம், இதெல்லாமே நடக்கும். ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தா ஜென்மத்தில் 7.5 சனி ஒரு விதத்தில், சரிங்களா? ஜென்மச்சனி பாதிப்புகள், அதாவது நம்மளை 4 பக்கம் கட்டி போட்ட மாதிரி இருக்கும். எங்கேயோ போகணும்னு நினச்சாலும் போக முடியல, ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியல. எல்லாருக்கும் அறிவு சொல்கிறோம், ஓகே ஆகு சக்ஸஸ்ஃபுல், ஃபெயிலரே கிடையாது, சரிங்களா? நீங்கள் போய் ஒரு இடத்துல நின்னீங்கன்னா பார்த்துங்களேன், அந்த இடத்துல 4 பேர் தேடி வருவாங்க, அவங்க சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பீங்க, அவங்க பார்த்தா ஓஹோங்கிற அளவுக்கு வளர்ந்துருவாங்க. இது கண்டிப்பாக நடந்துட்டு இருக்குது மீனராசிக்காரருக்கு, சரிங்களா? நீங்கள் பிறந்தது ஒரு இடமா இருக்கலாம், ஆனால் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாரு தான், குறைய சொல்ல முடியாது. தெய்வீக அம்சம் கொண்டவங்க, பெண்களாக இருந்த மகாலட்சுமி அம்சம்,
அதாவது இந்த பிரபஞ்சத்தில் சொல்ல போனோம்னா ரொம்பவுமே அதாவது ஒரு கைராசி முகராசி அப்படின்னு சொல்கிறது மீனராசி தான். நிச்சயமாக ஆமாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் கொண்டவங்க தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், தான் சந்தோஷமாக இருந்தால் போதும், தன் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்க தெரியாது ஆச்சுங்களா. அதாவது மற்றவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு நல்ல ராசி. ஆனால் அப்பேற்பட்டவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் சில பாதகமான கிரக பயிற்சிகள். இந்த சூழ்நிலையில் இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அதாவது 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த 96 நாட்களும் சரிங்களா இந்த குரு வக்ர காலமாக இருக்கும். இந்த வக்ர காலத்தில் நிச்சயமாக நீங்கள் சில விஷயங்கள் சாதகமாக முடியும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சில கிரக பலவீனங்கள் ஒரு காரணமாகவும் இந்த வக்ர காலத்தில் நம்மளுடைய வேகம் எடுக்கக்கூடிய தன்மைகள் கொடுக்கும். அதனால் அதாவது நீங்கள் சில வழிபாடுகள் சில நல்ல விஷயந்தான், நல்லது, அதில் மாற்றம் இல்லை, சூப்பர் தான் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்குது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் திடீர் விபரீத ராஜயோகம் கொடுக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கலைத்துறை ஆர்வத்தில் பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடுவீங்க. நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. அரசியல் சார்ந்தவங்களுக்கு இது வரைக்குமே எல்லாம் வந்தது அடுத்தவனை வாழ வச்சு அடுத்தவனை சக்ஸஸ் பண்ண நான் அனாமத்த நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் அடுத்தவங்களுக்கு போயிடுச்சு. பதவி கிடைக்கும், பட்டங்கள் வாங்குவீங்க. நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான ஒரு பொன்னான காலமாக தான் இருக்க போகுது, மாற்றம் கிடையாது. விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஒரு வியாபாரம் இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் ஆச்சுங்களா. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ரீதியில் கண்டிப்பாக செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அதே நேரத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு தலை தோஷம் நிவர்த்தியாகும், திருமணம் பாக்கியம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையாக இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மாங்கல்ய பலம் கண்டிப்பாக சுக வாழ்க்கை கூடி வரும். மறுமணம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை. பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஒன்று சேர்ந்துருவீங்க. ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புனால கொஞ்சம் பிரிஞ்சிருப்பீங்க, ஏதாவது மனக்குழப்பத்தால் பிரிஞ்சிருப்பீங்க, அதெல்லாம் சமாதானமாயிரும். கவலைப்படாதீங்க. இந்த நேரத்தில் பேசுங்க, முயற்சிகள் எடுங்க. அற்புதமான சில சந்தர்ப்பமான சாதகமாக அமையுங்க. ஆனாலும் இந்த வக்ர காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அதாவது தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணணும். தட்சிணாமூர்த்திங்கிறது குரு பகவான். அதாவது வியாழக்கிழமை நாளில் சரிங்களா கொண்டக்கடலை மாலை போட்டு அதாவது வியாழக்கிழமை நாளில் குரு பகவான் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக சில கஷ்டங்கள் தீரும், சில நினச்ச காரியங்கள் கைகூடி வரும். அடுத்தது பார்த்தோம்னா அதாவது உங்களுக்கு பிடிச்ச நாளில் ஏதாவது ஒரு நாளில் இல்லை சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நாளில் அதாவது மகான்கள்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு முறை பிரகாரம் போய் அங்கே போய் நல்லா போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. திருப்பங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் இந்த 96 நாளும் சரிங்களா. டிசம்பர் 5லிருந்து கணக்கு போட்டுக்குங்க. 2024 மார்ச்சுக்குள்ளே எல்லா வள்ளல் இறைவனுடைய அருளும் கிடைக்கும். குரு அருளோட உங்களுக்கு பொன் பொருள் புகழ் அந்தஸ்து ஒரு முன்னேற்றம், மனக்கவலைகள் நீங்கும். முதல்ல கண்டிப்பாக கவலைகள் நீங்கிறோம். நம்ம எவ்வளோ ஒரு பாரமாக மனசில் அப்படியே ஒரு வேதனையோடு வாழ்ந்துட்டுருக்குறோமோ, பார்த்து அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணாலும் நமக்கு கஷ்டமாகவே அனுபவிச்சுட்ருக்குறோமே, சரியான தூக்கம் இல்லையே, ஏதாவது விடிய யோசிக்கிறேன், விடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா நிம்மதியாக எந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது, சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி திருப்தி சாப்பிடும்போது இல்லைங்க, இப்படி தான் நாட்கள் போயிட்டுருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் நீங்கக்கூடிய காலம்தான், எந்த மாற்றமும் இல்லை. அற்புதமான காலம், பயன்படுத்துங்க, சிறப்பாக அமையும் சரிங்களா. இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிற. ராசிங்கிறது சந்திரன் மதி நம்மளுடைய சிந்தனை. ஆனால் லக்னங்கிறது நம்மளுடைய விதி. எது கிடைக்கணுமோ எது நடக்கணுமோ அது நடக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக கண்டுபிடிக்கிறது லக்னம் சரிங்களா. அதே சமயத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய யோகங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது நம்மளுடைய நட்சத்திரம், நம்மளுடைய தசாபுத்தி, நம்மளுடைய லக்னம், அதில் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் முழுமையாக இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டுபிடிக்கிறது தான் ஜாதகத்துடைய முழு பலன்களை நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பாருங்கள் சரிங்களா. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தாலோ இல்லை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சாலோ கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அருமையாக உங்களுடைய ஜாதக பலன்களை நம்மக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எது எப்படி செய்யலாம், எந்த மாதிரி உங்களுக்கு அமையும், உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, எந்த சாமியை வழிபாடு பண்ணலாம், எந்த காலகட்டத்தில் எந்தெந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய மனம் போல் நிறைவு பெறும் அப்படிங்கிறத சந்தோஷங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளெல்லாம் ஜாதகம் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதே சமயம் மீண்டும் இதே மாதிரி ஒரு பல பதிவை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.